Class 10 NCERT Chapter 1 Important Questions பார்க்க போறோம். இது போர்டு எக்ஸாம்ல இதே பேட்டர்ன்ல கண்டிப்பா கேட்பாங்க. First question, show that root 11 is irrational. ஓகே, நம்மள irrationalனு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, let us assume root 11 is rationalனு நம்ம எடுத்துக்கிறோம். by contradictory. ஆக்சுவலா ரூட் 11 இர்ரேஷனல் தான், பட் நம்ம ரேஷனல்னு ஒரு கான்ட்ரடிக்டரியா எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ரூட் 11 ரேஷனலா இருந்தா அது என்ன ஃபார்மேட்டா இருக்கும்? ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்மேட். அது ஆர் பை எஸ். நம்ம டெஃபினேஷன் 9th எல்லாம் பி பை கியூ ஃபார்மேட் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஒரு ஃபிராக்ஷனா இருக்கும். ஓகே, சப்போஸ் இந்த ரெண்டு இதுலயும் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருந்து கேன்சல் ஆகலாம். இப்போ நம்ம அஷ்யூம் பண்ண ஃபிராக்ஷன் இப்படி இருந்தா சப்போஸ் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் வேல்யூஸ் இருக்கும். அந்த ரிமைனிங் வேல்யூவை தான் நம்ம ஏ பை பி. இந்த ரிமைனிங் வேல்யூஸ் பிரைம் நம்பரா தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளால கேன்சலே பண்ண முடியாதுன்னு ஸ்டாப் பண்ணுவோம்ல, அதை தான் நம்ம ஏ பை பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ரூட் 11க்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? ஏ பை பி. இதை என்ன பண்ண போறோம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க போறோம். ஸோ கிராஸ் பண்ணோம்னா b இன்ட்டு ரூட் 11 ஈக்குவல் டு ஏ. தென் என்ன பண்ண போறோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்ப ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? b ரூட் 11 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ b ஸ்கொயர் ஒரு ரூட் வேல்யூக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி வெறும் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ ஏ ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இந்த 11 டிவைட் பண்ணிடலாம். டிவைடட் பை 11. இப்போ நம்ம தியரம் படிச்சிருக்கோம். இப்போ ப்ரீவியஸ் தியரம் என்ன படிச்சிருக்கோம்னா, ஒரு பிரைம் நம்பர் ஏ ஸ்கொயரை டிவைட் பண்ணா கண்டிப்பா அது ஏ ஆலையும் டிவைட் பண்ண முடியும். இப்ப 11 என்னது? 11 இஸ் அ பிரைம் நம்பர். இப்ப ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 11னா கண்டிப்பா ஏ ஆல்சோ டிவைடட் பை 11. இதுதான் அந்த தியரம்ல படிச்சோம். சோ நம்ம என்ன எழுதிக்க போறோம்? 11 டிவைடட் பை ஏ ஸ்கொயர்னா ஏ டிவைடட் பை 11. 11ஆல ஏ ஸ்கொயரை டிவைட் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா ஏயையும் டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு சின்னு நேம் பண்ணிக்கிறோம். ஸோ 11 இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ. ஓகே, இந்த ரிசல்ட்டை நம்ம 1ன்னு வச்சுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இத நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். பிஃபோர் ஸ்கொயரிங் இந்த ஏ வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். ஸோ சப்ஸ்டிடியூட் ஏ இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 என்ன இருக்கு? பி ஸ்கொயர் இன்ட்டு 11 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இங்க b ஸ்கொயர் இன்ட்டு 11 இன்ஸ்டெட் ஆஃப் a ஸ்கொயர் நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, b ஸ்கொயர் ஈக்குவல் டு 121 c ஸ்கொயர் டிவைடட் பை 11. 11 11s are 121. So our result is b square 11 c square. This 11 comes here. b square divided by 11 ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஓகே, ஒரு 11ஆல ஒரு 11ங்கிறது என்னது? இப்போ பிரைம் நம்பர். ஒரு பிரைம் நம்பர் டிவைட்ஸ் பி ஸ்கொயர்னா கண்டிப்பா இதே 11 டிவைட் பி ஆல்சோ. இந்த ரிசல்ட் நம்ம இப்போதான் தியரம்ல படிச்சிருக்கோம். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம டின்னு வச்சுக்கலாம். சி திஸ் இஸ் தேர்ட் ஈக்குவேஷன். சி த ஈக்குவேஷன் 1 and 3. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? ஏ டிவைடட் பை 11. இங்க என்ன இருக்கு? தேர்ட் ஈக்குவேஷன் பி டிவைடட் பை 11. ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம்? ஏயும் பியும் பிரைம் நம்பர்னு சொன்னோம். பட் இப்ப ஏ அண்ட் பி
both divided by 11 கிடைச்சிருக்கு. அப்போ இது வந்து ஒரு contradictory result. So நம்ம consider பண்ணதுமே ஒரு contradiction. So நம்ம consider பண்ணது ஒரு wrong consideration. So root 11 is a irrational number. நம்மள இதை தான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். கிளாஸ் 10 NCERT சாப்டர் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரியல் நம்பர்ஸ்ல இது போர்டு கொஸ்டின்ஸ். என்ன கேட்குறாங்க? ஷோ தட் 12 + √7 இஸ் இர்ரேஷனல். ஸோ இர்ரேஷனல் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஒரு டேர்மே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்னா லெட் அஸ் அஸ்யூம் 12 + √7 இஸ் ரேஷனல்னு எடுக்க போறோம் பை கான்ட்ரடிக்டரி. ரேஷனல்னு எடுக்கிறோம்னா அப்போ the given terms என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்? p/q ஃபார்மேட்ல இருக்கும். நம்ம அதை a/bன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா √7 மட்டும் லெஃப்ட்ல வச்சுட்டு a/b -12. இப்போ நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. இது சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஓகே, லெஃப்ட்ல என்ன இருக்கு? √7 ஒன் ஆஃப் த இர்ரேஷனல்னு தெரியும். பட் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு? ஃப்ராக்ஷன்ல கிடைச்சிருக்கு. ஃப்ராக்ஷன்னா என்னது? தட் ஒன் இஸ் ரேஷனல். அப்போ கான்ட்ரடிக்டா இருக்கு. √7 ஒன் ஆஃப் த இர்ரேஷனல் எப்படி நமக்கு ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல ஆன்சர் கொடுக்கலாம்? ஸோ நம்ம அஸ்யூம் பண்ணது wrong. Our assumption is wrong. So நம்மளோட given term is irrational. நம்ம given term என்னது? 12 + √7 is irrational. That's all. Next question. Find HCF and LCM of A = x² y³ z and B = x y³ z. இதுல LCM HCF find out பண்ணணும். முதல்ல இத ஃபேக்டர் எடுத்துக்கலாம். A க்கு ஃபேக்டர் என்னது? x² means x 2 times, y³ means y 3 times and z. B வேல்யூ என்னது? x இருக்கு, y³ means y 3 times, z ஸ்கொயர் இருக்கு, அப்போ z 2 times. ஓகே, இதுல காமனா என்னெல்லாம் இருக்கோ அதுதான் HCF. So our HCF answer is HCF is x y y y z. அப்போ answer is y 3 times, so y³ z. This is HCF. ஓகே, LCM எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? LCM இந்த காமனா இருக்கிறத எழுதிக்கணும். காமனா இருக்கிறத எழுதிட்டேன். காமன் இல்லாம இருக்கிற அன்பேர்டு வேல்யூஸையும் எழுதணும். என்னென்ன இருக்கு? x z. ஸோ அதை கிளப் பண்ணிக்கலாம். x x, ஸோ x² y³ z. ஸோ z 2 times, ஸோ z². ஸோ this is our HCF and LCM answer. Verify the product of numbers HCF into LCM. The numbers are 336, 54. ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டுக்கும் நம்ம LCM HCF ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த வெரிஃபிகேஷனை செக் பண்ணணும். ஓகே, அப்போ LCM HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 36 இது ஈவன் நம்பர், ஸோ டேபிள் 1 2 6 2s are 12, 8 2s are 16, 1 2 8 2s are 16, 4 2s are 8, 2 4 2s are 8, 2 2s are 4, 2 2 2s are 4, 1 2s are 2, 3 7 3s are 21, so 7. Next 54.
This is even number. So 2. 2 2s are 4. 7 2s are 14. 3. 9 3s are 27. 3 3 3 1. Okay. Factors are 2 into 2 into 2 into 2 into 3 into 7 into 1. Here 2 into 3 into 3 into 3 into 1. நம்ம இந்த சைடு நம்பர்ஸை தான் ஃபேக்டரைசேஷன் எழுதிட்டு இருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் இப்போ ஹெச்சிசிஎஃப்னா இப்போ இந்த ரெண்டு நம்பர்லையும் காமனாக இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் ஹெச்சிசிஎஃப். ஸோ இது தென் இது தட்ஸ் ஆல். ஸோ ஹெச்சிசிஎஃப் இஸ் 2 into 3. ஸோ 2 3s are 6. எல்சிஎம் மீன்ஸ் எதெல்லாம் காமனோ அதை எழுதிக்கணும். தென் அன்பேர்டு காமன் இல்லாமல் இருக்கிறது யாரெல்லாம் 2 into 2 into 2 into 7 into 3 into 3. ஓகே இந்த நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணிட்டோன்னா அதுதான் நம்மளோட எல்சிஎம் வேல்யூ. மல்டிபிள் பண்ணால் 3024. ஓகே வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்? வெரிஃபிகேஷன்னா என்னது? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் equal to LCM into HCF. நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் என்னது? நம்ம கொஸ்டின்ல கொடுத்த நம்பர் தான் தட் டூ நம்பர். LCM values ஓகே இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா லெஃப்ட் சைடு ஆன்சரும் ரைட் சைடு ஆன்சரும் சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் வெரிஃபைடு. 18144. Here also 18144. So ரெண்டு ஆன்சரும் சேமாக இருக்கு. So what we conclude? It is verified. That's all. Next sum என்ன கொடுத்துருக்காங்க? HCF கொடுத்துட்டாங்க, LCM கொடுத்துட்டாங்க, A வேல்யூ கொடுத்துட்டாங்க, நம்மகிட்ட B வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது கேட்டிருக்கிறது இதோட ரிலேஷன் நமக்கு தெரியும். என்ன தெரியும்? HCF into LCM equal to A into B ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் தெரியும். ஸோ அதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டு பி. இப்போ நமக்கு பி மட்டும் தான் தெரியாது. ஸோ பியை மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு இந்த வேல்யூவை அனதர் சைடு மூவ் பண்ணிடுவோம். ஸோ 9 into 22,338 divided by 306 equal to B. இப்போ நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிட்டா நமக்கு B வேல்யூ கிடைச்சிடும். 3 3s are 9, 1 3, 2 3s are 6. This is even number, this is also even number. நம்ம என்ன பண்ணலாம்? 2 table. 5 2s are 10, 1 2s are 2. So 1 2s are 2, 1 2s are 2, 1 2s are 2, 6 2s are 12, 9 2s are 18. Okay. என்ன பண்ணலாம்? 3 table. 1 3s are 3, 7 3s are 21. Okay. இப்போ நம்ம கிட்ட ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்கு? 11169. டினாமினேட்டர்ல 17 இருக்கு. ஸோ கண்டிப்பா 17 டேபிள்ல இது கேன்சல் ஆகும். 17 6 are 42. So 6 102. So 96. So 5s are 17 5s are 85. So 85. 1 1 remaining 1 is there. So 17 7s are 119. So our B value is 657. 657. This is our B value. That's all.